ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி ஒருத்தர் மட்டும் சாப்பிட்ற மாதிரி சிக்கன் செஞ்சு காமிக்க போகிறேன். நம்ம மட்டும்தான் தனியாக இருக்கிறோம், காரசாரமாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்க இந்த சிக்கன் தொக்கை ட்ரை பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரைஸ் நல்லா சூடாக வடித்து அப்படியே இந்த சிக்கன் கூட சேர்த்து சாப்பிட வேண்டியதான். குழம்பும் இதே சிக்கன் தொக்கு தான், சைட் டிஷ்ஷும் இதே சிக்கன் தான். ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி அதில் கடாய் வச்சுக்கலாம். நல்ல தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஸ்பைசஸ்லாம் சேர்த்துக்கலாம். சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இப்படி எல்லாமே சேர்த்துட்டு பொரிய விட்டுடுங்க. கூடவே கருவேப்பிலை சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வாசனை வந்த பிறகு வெங்காயம், ஒரே ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கு தான் செய்கிறதுனால ஒரே ஒரு வெங்காயம் தான் நான் எடுத்துருக்கிறேன். இந்த வெங்காயத்தை ஓரளவு நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வதக்கிக்கலாம். வாசனை நல்லா வரும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்த பிறகு வதங்கட்டும். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பழுத்த தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்த உடனே இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்ந்து நல்லா குழஞ்சி வரணும். அதுக்கப்புறமேட்டு என்னென்ன சேர்க்குறேன் அப்படின்றத கவனமாக பார்த்துக்குங்க. இது ஒருத்தர் சாப்பிட்ற அளவுக்கு தான் செய்கிறேன். அதனால் ஒரே ஒரு வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி, 150 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். போன்லெஸ் சிக்கன். இந்த சிக்கனை சேர்த்தாச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக குழம்பு மிளகாய்த்தூள். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பொறுமையாக வதக்கிக்கங்க. நல்லா சிக்கன் அதிலையே வெந்துடும். முதல்ல சிக்கன் போட்ட உடனே கொஞ்சம் தண்ணி ஊறுற மாதிரி இருக்கும். அந்த தண்ணி வத்துற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. அதுக்கப்புறமேட்டு சிக்கன் வேகிறதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். நான் எடுத்துருக்கிறது 150 கிராம் தான் சிக்கன் அப்படின்றதுனால தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன், ஒரே ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி தான் செஞ்சு காமிக்கிறேன். ரொம்பவே நல்லா இருக்குங்க இந்த சிக்கன் தொக்கு. ஒரு ஆளுக்கு குழம்பு தனியாக, பொரியல் தனியாக செய்ய முடியாத டைமில் காரசாரமாக இந்த மாதிரி சிக்கன் தொக்கு செஞ்சு ரைஸ் சேர்த்து சாப்பிட்றப்ப ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா இது கொதித்து வத்தட்டும். இப்போ சிக்கன் நல்லா வெந்துக்கிட்டே வருது. அதில் சேர்த்த தண்ணியினுடைய அளவு பாருங்கள், கம்மியாகிட்டே வருது. நம்ம இப்போ லைட்டாக அப்பப்போ வதக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போவே சிக்கன் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக முக்கியமான பொருள் இது கூட சேர்க்க போகிறோம். சிக்கன் தொக்கு சூப்பராக ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி ரெடி ஆகிட்டே இருக்குது. கொஞ்சமாக மிளகு சீரகம் எடுத்து நல்லா பவுட்ரு பண்ணிவிட்டு அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் வச்சுருந்தா போதுமானதாக இருக்கும். இப்போ சூப்பரான சிக்கன் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. ஒயிட் ரைஸை வடித்து சுட சுட இது கூட சேர்த்து சாப்பிட்றப்ப ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்பவே கம்மன்னு சிக்கன் தொக்கு ரெடி ஆயாச்சு. நம்ம எடுத்துகிட்டு வந்த சிக்கன் என்னமோ 150 கிராம் தான், ஆனால் வாசனை 150 வீடு வரைக்கும் போய் சேருங்க. அந்த அளவுக்கு வாசனையாக இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இறக்கி வச்சுட்டேன். சூப்பரான ஒரே ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி சிக்கன் தொக்கு செஞ்சு பிடிச்சாச்சு. அடுத்தது என்ன, சாப்பிட வேண்டியது தான். இப்போ நான் கிளம்புறேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி ரெசிபிஸ் நிறைய வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்புறம் ஒரு சின்ன வருத்தங்க,
நம்ம சேனல் பார்க்குறவங்களில் கிட்டத்தட்ட 90% பேர் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு எந்த விதமான அமௌண்ட்டுமே இல்லைங்க, மனசு இருந்தால் போதும். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மனசு இருக்குது, என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். அப்படியே வீடியோஸ் பார்த்து முடிஞ்ச பிறகு மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. இப்போ நான் கிளம்புறேன். பாய்.